2025 වර්ෂය සඳහා 2,20,000ක වගේ ප්‍රමාණයක් 2025ஆம் ஆண்டு 2,20,000 பேர் வரை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். அதற்கமைய இந்த வருடம் வெளிநாட்டில் உள்ள பணியாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் அந்நிய செலாவணி $7 பில்லியன் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். நாம் எண்ணியதை விடவும் ஆகஸ்ட் மாத இறுதியில் இலங்கைக்கு கிடைத்த அந்நிய செலாவணியின் அளவு $5.2 பில்லியன் அதிகரித்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை விடவும் கூடிய இலக்கை நோக்கி இவ்வருடம் எமக்கு பயணிக்க முடியும். 3 லட்சம் பேர் வரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வார்கள் என நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது இந்த வருட இறுதிக்குள் 3 லட்சத்தையும் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. වර්ෂ අවසානයේදී 3 ලක්ෂ අභිභව යන්නත් පුළුවන් මට්ටමකට මේක වර්ධනය වෙලා තියෙනවා. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரக ஒழுங்குபடுத்தல்களை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு நாளை முதல் போலீஸ் குழு ஒன்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் இணைக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். අලුත් වැඩපිළිවෙලක් යටතේ මෙතෙක් කාලයක් නොතිබුණු இதுவரை ஒருவர் வெளிநாடு செல்ல ஒரு முகவரகத்துக்கு பணம் செலுத்திவிட்டு பின்னர் அவர் வெளிநாடு செல்ல முடியவில்லை என்ற முறைப்பாடு கிடைக்கும் வரை எம்மால் இது தொடர்பான விடயங்களை கவனிக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. எனவே கடந்த மாத நடுப்பகுதியிலிருந்து நாம் புதிய முறைமை ஒன்றை அமுல்படுத்தியுள்ளோம். ஒரு முகவரகத்துக்கு ஒரு நபர் வெளிநாடு செல்ல பணம் வழங்கினால் அதற்காக அவர்கள் வழங்கும் ரசீதை எமது இணையதளத்தில் பதிவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த முகவரகம் அதனை குறித்த இணையதளத்தின் ஊடாக பகிரங்கப்படுத்த வேண்டும். இடைத்தரகர்களுக்கு பணம் வழங்க தேவையில்லை என்பதை தெளிவுபடுத்தவும் வழங்கும் கட்டணத்தை எமது ஏதேனும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உள்ள தொகையா என்பதை சமூகம் கண்டுகொள்வதற்கும் இந்த நடவடிக்கையை நாம் மேற்கொள்கின்றோம். நாளைய தினம் புதிதாக போலீஸ் குழு ஒன்றை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இணைக்க உள்ளோம். பிரதான காரியாலயத்தில் 10 பேர் கொண்ட குழுவாக விசாரணை பிரிவிலும் 6 பேர் கொண்ட குழு விமான நிலையத்தில் உள்ள எமது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். අපගේ විදේශ වෛද්‍ය කාර්යාංශයේ කාර්යාලයට අනුයුක්ත කරනවා. නියාමන ක්‍රියාවලිය වඩා සාර්ථක කරගන්න ඒ හරහා හැකි වේවි කියන විශ්වාසය අපිට තියෙනවා.